என் பேர் யூசுப். சரிண்ணே. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேண்ணே. நல்லது, ரொம்ப நல்லது. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. சரிங்களா? வளருங்க. நம்மளோட தமிழ் மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம வீடியோ பார்த்து சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படியே இப்ப என்ன கேள்வின்னு வச்சுக்கண்ணே, நீங்க வீட்டுக்கு வந்தீங்க, இந்த கோயத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 15 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கீங்களா இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்கீங்களா? வந்து போயிட்டு இருந்தேன். இந்த கொரோனால போய் ஊர்ல வந்தேன். ஒரு 3 வருஷம் உட்காந்துட்டேன். ரொம்ப அவஸ்தப்பட்டேன். படாத அவசப்பட்டீங்க? ஆமா, படாத அவசப்பட்டேன். ஆனா 15 வருஷமா வந்து பிச்சைக்காரனா இருக்கிறேன். கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? ஐயா, அப்படியா? சரி விடுங்க, இப்ப வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க நல்லதா நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து எந்த இடத்துல நிக்கிறீங்க? நான் இங்க நடு ரோட்ல நிக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா. அப்பா சொல்லி பிடிச்ச நடு ரோட்ல தான் நிக்கிறீங்க. இப்ப எந்த இடத்துல நிக்கிறீங்க? நம்ம முருகாப்புலையா மாலியாவிலையா? இப்ப மாலியா இல்ல, முருகாப்புல இல்ல, நடுவுல நிக்கிறேன். நடுவுல இருக்கிறீங்க? இல்ல சர்ச்சுக்கு வந்து மாதிரி இருக்கு, அதான் உங்களை பாக்குறேன். சரிண்ணே. ஆமா. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல என்ன செய்யறது தெரியல. நம்ம கிட்ட இல்ல, அவன் இல்ல, இறைவன் தான் இருக்கா? சரிண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுளை புண்ணியத்துல நல்லதே நடக்கும். சரிங்களா? சரிண்ணா, இந்த வீட்டு நிலவரத்தை பத்தி சொல்லுங்களா? வீட்டு நிலமா எல்லாம் ஒரு வீடு வந்து நல்ல வீடு இருக்கும், ஒரு வீடு கெட்ட வீடு இருக்கும். சரிண்ணா, உங்களோட வீடு எப்படின்னா இருக்கு? எங்க வீடா வீணா போன வீடு. சொல்லுங்க. உங்களோட வீடு வந்து இப்ப பரவாயில்லையா? நிறைய வீட்டுல இருக்கு. சாப்பாடு பிரச்சனை இருக்குது. சாப்பாடு பிரச்சனை இருக்கா? சரிண்ணா, அது ரொம்ப பிரச்சனை. ரூம் சின்னதா இருக்கும், அது சரி வராது. அது சரி. சில பேருக்கு நல்ல வீடு அமையும், சில வீட்டுல சம்பளம் பத்தல, சம்பளம் பிரச்சனை. ஒரு சில வீட்டுல சாப்பாடு பிரச்சனை, சில வீட்டுல வேலை பிரச்சனை. இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா அது இருக்கும். சரிண்ணா. சரிண்ணா, என்ன செய்யுது? நீங்க இப்ப எந்த ஏரியாவில இருக்கிறீங்க? நான் கைஃபான்ல இருக்கிறேன். கைஃபான்லயா? ஆமா. நம்ம ஏரியா பக்கத்துல நான் ஃபேகாவில இருக்கிறேன். அப்படிங்களா? நல்லதுங்க. சரிங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நீங்க நல்லதே நடக்கும். சரிங்களா? வாழ்த்து. இப்ப வந்து கோயத்துல வந்து இப்ப வந்து மணி என்ன ஆகுது? மணி ஒரு 4:30 மணி ஆகுது. கரெக்டா மணி 5 ஆக போகுது. சரிங்களா? உங்களுக்கு எப்பயுமே சரிண்ணா, கோயத்து வந்து இதுக்கு முன்னாடி வந்து மணி வேல்யூ எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு? முதல் வேல்யூ கம்மியா இருந்துச்சு, இப்ப வேலை கூட இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவில வேலை தூக்கிட்டாங்க. வேல்யூ அதிகமா ஆயிடுச்சு. அதுக்குள்ள ரேட்டு பொருள்லாம் ரேட் அதிகமா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் போயிட்டு இருக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. சரிண்ணா. சரிண்ணா. இது இந்த இடம் வந்து சர்ச்சாண்ணா? சர்ச். இது வந்து எப்படி நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டுமா? இது எல்லாருக்கும் வந்து எல்லாம் கலந்து வருவாங்க. எல்லாத்தையும் கலந்து வருவாங்க. வந்தேன் நானு. சொல்லுமா. இது வந்து இப்ப ஸ்ரீலங்கா வந்து இப்ப இந்த அதுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்கண்ணா. ஸ்ரீலங்கா இருக்கு, ஆந்திரா இருக்கு, கேரளா இருக்கு, தமிழ்நாடு இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்படியாண்ணா? ஆமா, எல்லாரும் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் இல்ல. இல்ல, எல்லாரும் சேர்ந்தா. அப்படியா? ஆந்திரானா யாரு? இந்தியா தான். கேரளானா யாரு? இந்தியா தான். எல்லாரும் இருக்கு. சரிண்ணா. சரிண்ணா, உங்களோட நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றிண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.